நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் கள்ள குடிச்சதெல்லாம் இல்ல. எலெக்ஷன் முடிஞ்சிருட்டோம். இதுல எவ்வளோன்றது அளந்து எல்லாமே சார் கொடுத்த பட்டா அதுல எங்களுக்கு எத்தனை பேர் 9 வருஷமா நாங்க வச்சிருக்கிறோம். இதை நீங்க இதுவே இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். இப்போதைக்கு எங்களுக்கு தேவை வீடு. ஏன்னா எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாரும் வீடு வேற யாரையும் நம்மள இத்தனை சார் உங்களைதான் மழை போட. அதாவது என்னன்னாக்கா எங்களுக்கு வந்து ஐயா எடப்பாடி ஐயா இருக்கும் போது எங்களுக்கு வந்து 2017 அவர் முதலமைச்சராக இருக்கும் போது எங்களுக்கு வந்து இடம் சாங்ஷன் பண்ணாங்க. 51 பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் வந்து காட்டில் இருக்கிறதுனால அங்கே யாரும் குடியிருப்பு வசதி இல்லாதனால நாங்கள் வேண்டான்னு சொல்லி இப்போ சில வருடமாக நாங்கள் புறக்கணிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த இடத்த வேணாம், எங்களுக்கு வேறு இடம் கொடுக்க சொல்லி அவங்க சில இடத்த காட்டினாங்க. அதுவும் குடியிருப்பு இல்லாத வசதியாக இருந்தது. நாங்கள் திரும்பவும் இந்த பட்டா கொடுத்த இடத்துல எங்களுக்கு திரும்பவும் நாங்கள் வீடு வேணும்னு சொல்லி நாங்கள் கலெக்டர் ஐயாட்ட மனு கொடுக்குறோம். எங்களுக்கு நல்ல விதமாக வீடு கட்டி தரணும். 2017 இன்னும் இந்த இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எங்களுக்கு பின்னாடி கொடுத்தவங்க கவர்மெண்ட்ல கொடுத்த மாவட்டங்கள் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறாங்க, வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு இன்னும் வீடு கட்டி தரல. நாங்க இதே இடத்த பரவாயில்ல, காணை குப்பத்திலே எங்களுக்கு பரவாயில்ல, 51 பேருக்கும் எங்களுக்கு இதுவே போகுதுன்னு சொல்றோம். திரும்பவும் எங்களுக்கு வேற எங்கேயும் வேணாம், இதுவே ரோடு போட்டு கொடுத்து வசதி எடுத்து கொடுத்து இதை விட 5-6 கலெக்டர் மாறிட்டாங்க. இந்த கலெக்டர் சார்கிட்ட நாங்க மனு கொடுக்குறோம். நல்ல விதமா அவங்களும் பண்ணி தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு நல்ல விதமா வீடு கட்டி நாங்க போக்குவரத்தோட எங்களுக்கு நல்ல விதமா வீடு வேணும்னு நாங்க அவங்க கேட்டு கலெக்டர் சார்கிட்ட மனு கொடுக்குறோம். இந்த வாட்டியாவது எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துடணும். நாங்க வீடு கட்டி அதுல போய் கொடுத்தன ஏறி திருநங்கைகள் 51 பேரும் நல்ல மாதிரியா அங்க போய் ரோடு வசதியோட நல்ல மாதிரியா இருக்கணும் தான் நாங்க மனு கொடுக்குறோம். இதுதான் எங்களுடைய பட்டா. 2017 எடப்பாடி ஆட்சியில இது 51 பேருக்கு எங்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்துல சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்கப்பா. இட்டுன்னு போய் காட்டினாங்க காட்டின இடத்துல சுத்தி வந்து காடு. அதனால எங்களுக்கு இது வேணாம் ஐயா, நாங்க வேற கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க காட்டுறோம் நாங்களும் வருஷம் 4 கலெக்டர் மாறிட்டாங்க. 4 கலெக்டரும் இந்த மனு கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். ஏன் நாங்க கொடுக்கறது பூரா அது வேஸ்டா குப்பைக்கு தான் போகுது. பேப்பர் பூரா எங்களுக்கு கொடுத்த பாடே இல்ல. 9 வருஷமா நாங்க கேட்டுன்னு இருக்கிறோம். இந்த வாட்டி இப்ப சொல்லியிருக்கிறாரு கலெக்டர் கொடுக்குறேன்னு, எலெக்ஷன் முடிஞ்சு காட்டுறேன்னு இருக்கிறாரு. பாப்போம், கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாருமே வாடகை வீட்டுல தான் கஷ்டப்படுறாங்க. 9 வருஷமா கொடுக்குறாங்க.